தர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சிலை வச்சு 2வது நாள். ஸோ வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் கொழுக்கட்டை செய்கிற வேலையும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பு கழுவிட்டு சிங்க் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி சாமிக்கு படைக்க இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாக தண்ணியில் கரையணும், அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 1 கப் அளவு தேங்காய், 1 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கலந்து வச்ச மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு இதை வேக வச்சிடலாம். இதுக்கு இடையில நான் போய் பூஜா பிளேஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேங்க. கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்து சாமிக்கு படைச்சிடலாம். படைச்சிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.